நாட்டுக்கோழி வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு திக்கணங்கோடு சுனில்குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். பொதுவாக குமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு சின்ன தொழில் நம்மளால இயன்றது, குறிப்பா கால்நடைகள் வளர்க்குறது, அந்த மாதிரி தொழில்கள் செஞ்சா கூட அதை வந்து சிறப்பா சரியான முறைகளை கத்துக்கிறது, ஆலோசனை கேட்கறது, இப்படி பல விதங்கள்ல அந்த நுட்பங்களையும் கூடவே படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த வகையில இந்த திக்கணங்கோடு பகுதியில மக்கள்கிட்ட கேட்கும்போது சொல்றாங்க, ஒரு இளைஞர் கோழி வளர்ப்புல, அதுவும் குறிப்பா நாட்டுக்கோழி வளர்ப்பை சிறப்பா நிறைய வருடங்களா பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்துட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டோம். இத்தனை வருடங்களா இந்த கோழி வளர்ப்பீங்க, எப்படி இந்த கோழி வளர்ப்புக்கு உள்ளாடி வந்தீங்க? ஒரு 7 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். கோழி வளர்க்கறதுக்கு முன்னாடி என்ன தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்க? நெட்வொர்க் டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்துட்டு இருந்தேன். ஒரு 10 பேர் வேலை பார்த்தாங்க. அதை விட்டுட்டு வர்றதுக்கான காரணம் என்ன? பொருளாதாரமா இல்ல இந்த மாதிரி அழுத்தத்தின் காரணமா வர வேண்டிய நிர்பந்தம் வந்துச்சு? இல்லை, அந்த ஜிஎஸ்டி இதெல்லாம் வரும்போது கொஞ்சம் தாக்கம் வந்து அதனால அதுல நம்ம மாறிட்டோம். அப்பா வந்து ஃபார்மர் தான் இருந்தாங்க. அப்போ அதனால அதை வழியே நம்ம அப்படி பண்ணிட்டு இருந்தோம். அதனால அதுக்கப்புறம் இது பண்ணும்போது எனக்கு இப்போ சிலவங்க சொல்றாங்க, இப்போ விவசாயம் சொல்றது ஒரு மோசமான தொழில். அப்படி கிடையாது. பண்றவங்களுக்கு தான் தெரியும் அதில் எவ்வளோ சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு உள்ளது. இப்போ என்ன கூட நிறைய தான் சொல்றாங்க, கோழி மேய்ச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு. அது கிடையாது. மந்த்லி சேலரி பண்றவங்க ஒரு 15 நாள்ல அவங்களுக்கு சேலரி காலி ஆயிரும். இது அப்படின்னா நம்ம ரெகுலர் ஒரு சம்பாதிச்சுட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு தொழில். நம்ம தொழில கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்துட்டா போதும், கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம் அதில். சரி, இந்த கோழி வளர்ப்புல பொதுவாக வந்து முக்கியமாக நம்ம வளர்க்குறதுக்கு முன்னாடி ஏதாவது பயிற்சியை எடுத்திருந்தா தான் நல்ல ஒரு வெற்றிகரமாக வளர்க்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா திடீர்னு மொத்தமாக கோழி பண்ணை வைக்க போகிறேன்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. அப்புறம் சில நாட்களில் அவங்க வந்து தொடர்ந்து நடத்த முடியாத நிர்பந்தங்களுக்கு வர்றாங்க. அது வந்து அதற்கு முக்கியமான காரணம் இந்த கால்நடை மருத்துவர்கள் இல்லைன்னா பொதுவாக சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா, சரியாக வளர்க்கக்கூடிய நுட்பங்களை தெரியாததுக்கு தான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அதுதான் முக்கியமான காரணம். வளர்க்குற இப்போ பயிற்சி சொல்ல பறக்கல் வச்சுருக்காங்க. அதில் நம்ம இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி நம்ம அங்கே போய் பயிற்சி எடுத்துக்கிட்டு அதுக்கு அடுத்ததும் திரும்ப நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் நம்ம கற்றுக்கிட வேண்டிய விஷயங்கள் பண்ண வச்சு நல்ல சக்ஸஸ் பண்ணுறவங்கள போய் பார்த்து அவங்க மூலம் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சு அதுபடி பண்ணுறது நல்லது. நோய் வந்தாச்சுன்னா அது நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியும். இப்போ நோய் வருதுன்னா ஒரு 5 நாளுக்கு முன்னாலே நமக்கு தெரியும். நீங்கள் வந்து எப்படி முதல்ல வந்து பயிற்சிகள் போனீங்களா? இப்போ என்னன்னா அடிப்படையில் படிப்படியாக ஏறி போகணும் அப்படிங்கிறது எண்ணம் வந்து பாதி பேருடைய மனதிலையும் இல்லை. அதுக்கான பொறுமையும் இப்போ இல்லாத ஒரு வேகமான சூழலில் மக்கள் போயிட்டு இருக்காங்க. நீங்கள் படிப்படியாக எப்படி முன்னேறுறீங்க? படிப்படியாக இந்த விஷயங்களை எப்படி கற்றுக்கிட்டீங்க? நான் வந்து முதல்ல வந்து பறக்கை கால்நடை மருத்துவ இதில் ஒரு பயிற்சி போயிருந்தேன். பயிற்சி போய் அதுலேருந்து தான் அதுக்கு அடுத்த ஸ்டெப் அதுலேருந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குலேஷன் கிடைச்சிது. அதுலேருந்து ஒவ்வொரு ஆளையாக கான்டாக்ட் பண்ணி நான் அதுலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லதில் பண்ணி அப்புறம் ஃபஸ்ட் வந்து ஒரு 100 கோழி தான் வச்சுருந்தேன். 100 கோழி வச்சு அதுலேருந்து நம்ம பண்ணி தான் அதுக்கு அடுத்தது அது 500 ஆச்சு, 1000 ஆச்சு. அப்படி மாறி ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்துட்டேன். பரவாயில்ல. இப்போ வளர்க்கக்கூடிய கோழி ரகங்கள் என்ன? அசில் கிராஸு, திருவிடை, பெருவிடை, அப்புறம் ஹைரலி, கிரிராஜா, கிராமபிரியா, எல்லா வெரைட்டிஸும் இருக்குது. ஃபேன்சி ஐட்டம்ஸ் இருக்குது. எல்லா வெரைட்டிஸும் பண்ணிகிட்ருக்கேன். சரி, இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய ரகங்களையும் தாண்டி இப்போ ஒரு புதுசாக வந்து சந்தைகள்லையோ இல்லைன்னா மக்கள் அதிகமாக விரும்பி வாங்கக்கூடிய கோழி ரகங்களையோ உங்களுக்கு அறிமுகம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை எப்படி நீங்கள் தேர்வு பண்ணுவீங்க? உங்கள் அனுபவம் சொல்லுங்கள். கொஞ்சம் ஒரு 10 கோழி எடுத்து விட்டுக்கலாம். அதில் என்ன லாபம் இருக்குன்னு சொல்லி பார்த்து நம்ம திரும்ப அதுக்கடுத்து தான் அடுத்து எடுக்கிறது. இப்போது எவ்வளோ இடத்துல வந்து நீங்கள் இப்போ வளர்த்துட்ருக்கீங்க? கிட்டத்தட்ட 2-3 இடத்துல நான் பண்ணிட்டு இருக்கேன். எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க? இது நிறைய பேர் வருவாங்க நம்மகிட்ட வந்து விஷயங்கள் கேட்பாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து சொல்லும் ஒரு ஃபர்ஸ்ட் வந்து 50 கோழி இல்லை 100 கோழி வைங்கன்னு சொல்லுவோம். சிலவங்க இன்னொரு ஆர்வம் மீதியில் அவங்க அதிகமாக போட்டுருவாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கும். நம்ம யாரு கேட்டாலும் நம்ம தகவலில் நம்ம சொல்லிக் கொடுப்போம், இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுள்ள விஷயம். அடை வைக்கிறதெல்லாம் எப்படி பண்ணுறீங்க? அடை வைக்க முதல்ல வந்து நான் அடை வைக்க தான் வச்சுட்டு இருந்தேன். அதை வந்து நமக்கு அதிகமாக தேவைப்படும் போது நம்ம அடை வச்சு பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம இங்குபேட்டர் தான் நம்ம பண்ணி ஆகணும். அப்போ அந்த இங்குபேட்டர் தக்க நம்ம ஒரு 500 முட்டை எடுத்து வச்சு நம்ம பொரிச்சு அந்த மாதிரி பண்ணுறது. இப்போ சாதாரணமாக அடகாக்க வைக்கிறதுக்கும் இந்த இங்குபேட்டருக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது இழப்பீடுகள் குறைவாக இருக்குமா இங்குபேட்டரில் வைக்கிறது? அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. அதாவது கோழியில் அடை வைக்கும்போது 11 முட்டை வச்சுக்கலாம். அது ஒரு கோழி. அந்த கோழி வந்து அவ்வளோ நாளும் சாப்பிடாது, கண்டிப்பாக பெருசாக சாப்பிடாது. அதனால நமக்கு வேறு முட்டை போட்டவோ அப்படின்னு செய்யாது. இதை பொரிச்சு அமைச்சு மட்டும் தரும். இங்குபேட்டரில் வைக்கும்போது அதிகமாக வச்சுக்கிடலாம். ஆனால் அதுக்கும் மக்கள் நினைக்கிறது இங்குபேட்டரில் வைக்கும்போது இது வந்து தவறான முறை அப்படின்னு, அது கரண்டில் வர்றது அப்படின்னு கிடையாது. கோழி வைக்கும்போது என்ன ஹீட்டு கொடுக்குதோ அதே டெம்பரேச்சர் தான் நம்ம வந்து
இங்கிஃபேட்டர்லையும் கொடுக்குறோம். அந்த டெம்பரேச்சர் மட்டும்தான் அதில் கொடுக்குறமே தவிர வேறு எதுவுமே அதில் வராது. கரண்ட் விஷயமாக வேறு எதுவுமே வராது. நல்ல விஷயம் தான். நம்ம வந்து அதிகம் இதில் குறைச்சி பண்ணிக்கலாம், அது அதிகமாக பண்ணிக்கலாம். 20 நாள் 20 நாள் நம்ம கோழி வச்சாலும் பொறுக்கும். அதுபோல் இதுவும் 20 நாள் 21 நாள், அதில் மாற்றமே கிடையாது. அது லாஸ்ட்டு 3 days வந்து டெம்பரேச்சரை கம்மி பண்ணி ஹியூமிடிட்டி பவரை கூட்டணும். தண்ணி கொஞ்சம் கூட வச்சு கொஞ்சம் கூட்டி வைக்கணும். முட்டையும் தேர்வு பண்ணி தான் வைக்கணும். சரி, இப்போ முட்டையை வந்து எத்தனை நாளைக்கு, அதாவது இன்னைக்கு முட்டை போட்டுட்டுனா கோழி, அந்த முட்டைகளை எவ்வளோ நாளைக்கு உள்ளாடி வச்சு ஆகணும், இல்லைன்னா இத்தனை நாளைக்கு பிறகு வைக்கக்கூடாது அப்படின்னு ஏதாவது? 6 நாளுக்கு உள்ள நம்ம வச்சுக்கணும். இப்போ முட்டை போட்டதுலேருந்து இன்னைக்கு தேதியிலேருந்து 6 நாள் வரைக்கும். 7 நாள் இருக்கலாம், ஆனால் 7 நாள் கொடுக்கக்கூடாது. 6 நாளுக்குள்ள நம்ம வச்சுக்கணும். சரி, 6 அல்லது 7 நாள் தாண்டின பிறகு உள்ள முட்டைகளை வைக்கும்போது என்ன, அது வெளியிலேருந்து லைன் அடிச்சிடும், அந்த ரத்த ஓட்டம் அதில் நரம்பு உருவாயிரும். அதுக்கப்புறம் அது இவ்வளோ பறிக்காது. அது கெட்ட முட்டையாக மாறலாம், அல்லது குஞ்சு வந்து ஒரு நல்ல குவாலிட்டி இல்லாத குஞ்சாட்டு போயிடலாம். சாதாரணமாக இப்போ கோழி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஒரு தரம் வாய்ந்த கோழியை வாங்குறாங்கன்னா பார்க்கும்போது இந்த தரமான கோழியாக தான் இருக்குது அப்படிங்கிறத என்னென்ன அறிகுறிகள் வச்சு பார்க்கலாம்? அவங்க அனுபவத்துலேருந்து நீங்கள் என்னென்ன பார்த்து வாங்குவீங்க? அந்த கோழியோட கண்ணை வந்து நல்ல சிகப்பாக இருக்கும், அதுக்கு அமைப்பு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். அதுபோல் பூ கொத்து வந்து நல்ல சிகப்பாக நல்ல குவாலிட்டியாக இருக்கும். வெள்ளரி பிடிச்சிட்டு இருக்கிற கோழி வந்து அது ஏதோ நோய் எஃபெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதுபோல் உடல் அமைப்புலையும் நம்ம பார்த்து தெரியும், அது தூக்கி பார்க்கும்போதும் தெரியும் அதுக்கு வெயிட்டு அது எவ்வளோ இருக்குது அப்படின்னு. போல இருந்துன்னா அது நல்ல இல்லை, அது நோய் எஃபெக்ட் ஆனது. அது ரொம்ப ஓவராக இருந்தாலும் அது முட்டையெல்லாம் போடாது, நெய் ஊற்றுரும் அதுக்கு. அதோட இடமட்டதில் பார்த்தா தெரியும் நமக்கு. கொஞ்ச நாள் பார்த்துட்டோம்னாலே அது தெரியும் உங்களுக்கு கோழிக்கு தன்மை எப்படி இருக்குது அப்படின்னு. சரி, இப்போது அந்த முட்டையில் வச்சு அடகாக பொறிச்சு எடுத்ததும் எவ்வளோ நாள் வரைக்கும் தனியான ஒரு கொட்டகையில் வச்சு பாதுகாப்பீங்க? 10 நாள் வந்து நம்ம ஒரு லைட்டு போட்டு தான் நம்ம விடணும். இப்போ கோழி வந்து அடகாக்கும் போது அது வந்து என்ன பண்ணால் அதுக்கு பிறகு கோழி வந்து கொண்டு தெரியும். அப்போ வந்து அது எதோ ஹீட்டு கொடுக்குதோ அதே ஹீட்டை நம்ம வந்து ஒரு ரூமில் விட்டு, நல்ல ரூமு வந்து நல்ல க்ளோஸாக இருக்கணும், காத்துட்டும் இருக்கக்கூடாது, உள்ளால் பனி இது மாதிரிலாம் விடாமல் ஹீட் நல்லா இருக்கிற மாதிரி உள்ள ரூமில் போட்டோன்னா நமக்கு அந்த 2 மாற்றி எடுத்துக்கலாம். அதாவது ஹீட்டு ஃபுல்லாகவே இருக்கணும், அதுக்கு நல்ல ஹீட்டும் இருக்க வேண்டாம், மீடியமான ஹீட்டு. அது தெரியும் நம்ம அந்த கோழி வந்து ஹீட்டு கம்மின்னா கூட தொடங்கிடும், ஒன்றுக்கு மேலே ஒன்று ஏறி அப்படி கூட தொடங்கிடும். ஹீட்டு கரெக்டாக இருந்ததுன்னா அது கூடாது, நல்லா சாப்பிட்டு அப்படியே இருக்கும், ஒன்றும் செய்யாது. என்ன தீவனங்கள் கொடுப்பீங்க? ஃப்ரீ சாட்டுன்னு இருக்குது. ஃப்ரீ சாட்ரு இப்போ நாட்டுக்கோழி தீவனத்துக்கு ஃப்ரீ சாட்ரு எல்லாத்துக்கும், எல்லா கோழியுமே நார்மலாக ஃபஸ்ட் கொடுக்குறது ஃப்ரீ சாட்ரு தான். அதில் வந்து எல்லா சத்துக்குமே கூடுதலாக இருக்கும். அதாவது அதுக்கு நீங்கள் கடையில் வாங்க போயிடுச்சுனாலும் அதுக்கு ரேட் வந்து கூடுதலாக இருக்கும். அந்த ஃப்ரீ சாட்ரு ஃபஸ்ட்டு, அதுக்கு அடுத்தது செகண்ட் டைம், அதாவது ஒரு 1 month ஃப்ரீ சாட்ரு, 1 மாதத்துக்கு அடுத்தது சாட்டர், அதுக்கு அடுத்தது குரோவர், அதுக்கு அடுத்தது முட்டை போடு. எல்லா கோழியும் முட்டை போடுறது வரைக்கும் குரோவர் தான். நம்ம ஒரு கொஞ்சம் முட்டை போட கோழி போட்டுக்கன்னா அத்தனை கோழியும் போடுறது வரை குரோவர் கொடுத்துட்டு, எல்லா கோழியும் போட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி லேயர், முட்டை கோழி தீவனம் சொல்லுவாங்க, அந்த லேயரை மாற்றி லாஸ்ட்டு அதை ஃபுல்லாகவே எப்பவுமே கொடுத்துட்டு இருக்கணும். சரி, எல்லாமே இப்போ அதாவது கடைகள்லேருந்து தயாரிக்கக்கூடிய உணவுகள் தான். ஆமாம். நம்மளும் தயார் பண்ணலாம், நம்மளும் தயார் பண்ணி போடலாம். இப்போ நிறைய வச்சுருக்கும் போது நம்ம தயார் பண்ண முடியாது, அப்போ நம்ம வெளியிலேருந்து எடுத்து தான் போட்டாகணும். சரி, இதை தவிர இப்போ முன்னாடிலாம் நம்ம வீடுகளில் வளர்க்குறாங்கன்னா இந்த வெங்காயம் வெட்டி போடுறது, இந்த பப்பாளி கோலை வெட்டி போடுறது, அந்த மாதிரி. இப்போ வெங்காயம் போடும்போது அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கூடுது, பப்பாளியில் போடும்போது நோய் எதிர்ப்பு சக்தி கூடுது. நம்ம இயற்கையான மருந்துன்னு சொல்ல போனால் நல்ல மிளகு கொஞ்சம் பொடிச்சு, இஞ்சி தள்ளி அதை கொஞ்சம் சாறு எடுத்து அதை கூட மிக்ஸ் பண்ணி தண்ணியில் வாரத்தில் 2 நாள், அதேபோல் மஞ்சள் பொடி, அதுவும் அதே போல் வாரத்தில் 2 நாள் நம்ம லைட்டாக வச்சு வந்தோம்னா அந்த கோழிக்கு வந்து மேக்சிமம் நோயே இருக்காது, எதிர்ப்பு சக்தி கூடிடும். இப்போ சளியெல்லாம் வருதுன்னா இந்த இஞ்சி சாரம் நல்ல மிளகம் போடும்போது அந்த சளி வராது, அப்படின்னு நின்றோம். ஜீரண சக்தியும் அதிகமாகும் இந்த இஞ்சி சாரெல்லாம் போடும்போது, அப்போ ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதில் வெளி மேய்ச்சலுக்கு விடுவீங்களா? ஆமாம். வெளி மேய்ச்சல் போடும்போது நமக்கு செலவு கம்மியாக இருக்கும். இதுனா பப்பாக்குள்ள வெளியில் உள்ள பில் வகைகள் இதெல்லாம் பறிச்சு அலண்டு போடலாம். எல்லாம் சாப்பிடும்போது உங்களுக்கு நம்ம செலவு தீவன மேலாண்மை வந்து இப்போ இதில் கோழியை பொறுத்த வரைக்கும் தீவன செலவு எவ்வளோ கம்மி பண்ணுவோமோ அதுதான் அதோட லாபம். அப்போ அதுக்கு நம்ம வெளியிலேருந்து வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு உள்ளது, முட்டைக்கோசுக்குள்ள, அப்புறம் காய்கறி வேஸ்ட்டு காய்கறிகள் இந்த மாதிரி விட்டதை போட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ வேஸ்ட்டு காய்கறிகள் போடும்போது அப்படியே போட்டாலும் நோய் வந்துடும். போட்டு உடனே அன்னைக்கு மறுநாள் வந்து அந்த மருந்தையும் கொடுத்துருவாங்க. அதாவது நல்ல மிளகும் இஞ்சி சாரம் அப்படியே காமனாக கொடுத்துட்டு இருந்தோம்னா சளி ஒன்றும் வராது. சரி, இப்போ இந்த மாதிரி கோழி வளர்க்கும் பொழுது குறிப்பிட்ட நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி தடுப்பூசிகள் எல்லாம் ரொம்ப முக்கியமாக கால்நடை மருத்துவர்கள் பரிந்துரைக்காங்க. அந்த மாதிரி தடுப்பூசிகள்லாம் போடுறது உண்டா சரியான நேரங்களில்? ஆமாம், அதாவது குஞ்சு வந்து 7வது நாள் ஒரு சொட்டு மருந்து, 7, 14, 21, 28, அப்புறம் 45வது நாள் இன்ஜெக்ஷன் R2Vன்னு ஒன்று, அப்புறம் 56வது நாள் பவுல் வேக்ஸ், அதாவது பொக்கன்னு சொல்லுவாங்க, அந்த நோய்க்கு உள்ளது. இவ்வளவும் போட்டுக்கிட்டு அதுக்கு அதுலேருந்து 3 மாதத்துக்கு ஒருக்கா
R2B இன்ஜெக்ஷன், வெள்ளை கழிச்சல் வராமல் இருக்குள்ள இன்ஜெக்ஷன் நம்ம திறந்து விடும்போது 6 மாதத்துக்கு இருக்க நம்ம டாக்டர் சொல்கிறது 6 மாதத்துக்கு இருக்க போட்டால் போதும் அப்படின்னு. 6 மாதத்துக்கு இருக்க போட்டு விட்டோம்னாலே அதுக்கு நோய் வராது. இதுக்கு மேலே 1 மாதத்துக்கு ஒருக்கா கண்டிப்பாக குடல் புழு இறக்கம் அந்த மருந்து கண்டிப்பாக கொடுக்கணும். கொடுத்தாச்சுன்னா கண்டிப்பாக ஈல்டு முட்டையும் நல்லா இருக்கும், எந்த ஒரு இதுவும் இல்லை, அப்படி இருக்கும். சரி, இப்படியெல்லாம் நீங்கள் கண்ணும் கருத்துமா, அதாவது குடல் புழு நீக்கம், தடுப்பூசி இப்படியெல்லாம் போட்டுட்டு இருந்தாலும் இதையும் தாண்டி வேறு ஏதாவது நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? நோய் பாதிப்புகள் வந்திருக்கா? கரெக்டாக பார்த்தா நமக்கு நோய் வராது. வரலாம், வந்தாலும் நம்ம உடனே அதை நாள் விடாமல், இப்போ வந்து நான் சொன்னேன் ஒரு 5 நாளத்துக்கு முன்னாலே நமக்கு தெரியும்னு, அந்த 5 நாளத்துக்கு முன்னாடி நம்ம லேட்டாக இப்போ வந்து தீவனம் போட்டிருக்கேன்னா இப்போ ஒரு 50 கோழி இருக்குன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் தீவனம் சாப்பிடும். இப்போ அதை டெய்லி நம்ம போட்டே இருக்கோம். மறுநாள் ஒரு நாள் வந்து சாப்பிட தீவனம் மிச்சம் வருதுன்னு சொன்னாச்சுனாலே அதுக்கு ஏதோ ஒரு சின்ன எஃபெக்ட். நம்ம கரெக்டாக பார்த்தாச்சுன்னு கரெக்டாக தெரியும் எந்த கோழி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கு தக்கன நம்ம அதை மெடிசன் அதை மாற்றிட்டா வரும், பிரச்சனை கிடையாது. ஸ்டார்டிங் முதல் தொடக்கத்துலலாம் நான் எல்லாமே அவங்ககிட்ட பார்த்து தான் ஒவ்வொரு விஷயம் கண்டுபிடிச்சேன். இந்த பிரச்சனைக்கு என்ன, ஒரு நோய்க்கு இந்த கோழி இந்த மாதிரி இருந்தாச்சுன்னா அதுக்கு என்ன நோய் அப்படின்றத ஒவ்வொரு ஆளையும் இது பண்ணி போட்டேன். சில நேரத்தில் நம்மளை கண்டுபிடிக்க முடியாதது இருந்து அதை அவங்களே ஆப்ரேஷன் பண்ணி அதை சொல்லி தந்தாங்க. இப்போது இந்த கார்த்திகை மாதங்களில் பார்த்திங்கன்னா கோழிகள் வந்து கொத்து கொத்தா இந்த வெள்ளை கழிச்சல் நோயினால நிறைய இடங்கள்ல நான் பாதிக்கிறத நம்ம கண் கூட பார்த்துருப்போம். அவங்க வந்து அந்த கோழியை எடுத்துகிட்டு வாங்க பரிசோதனை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து எந்த அளவு ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நம்ம கரெக்டான தகவல் சொல்லியாச்சுன்னா அவங்க டாக்டர்ஸ் இதுக்கு இந்த மருந்தை கொடுங்கன்னு சொல்லிடுவாங்க. அதையும் தாண்டி நமக்கு தெரியாமல் இருந்தால் அது என்ன பிரச்சனை இருக்குன்னு காரணம்னு நம்ம தெரியாமல் இருந்தால் அவங்க கொண்டு வாங்க நம்ம ஆப்ரேஷன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பார்க்கும்போது அவங்க லிவர் இந்த மாதிரிப்பட்ட எது கணையம் இந்த மாதிரி எது பிரச்சனை இருக்கோ அதை கண்டுபிடிச்சி அதில் அவங்க நோயை கண்டுபிடிச்சிடுவாங்க உடனே. டாக்டர்ஸு கரெக்டாக தெரியும். அதாவது நோய் தெரியாமல் மருந்து கொடுக்கறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமோ அதுக்கு சமமானது அப்படின்னு சொல்கிறேன். ஆமாம், கட்டாயம். என்ன பிரச்சனை, ஏன் வருது, அந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும் அது தெரிஞ்சுக்கிட்டாலே கோழி வளர்ப்பில் ஒரு வெற்றியாளர் ஆகலாம். கட்டாயம், நிச்சயமா. சரி, இப்படிப்பட்ட கோழி வளர்ப்பில் அதாவது அடிப்படையில் இருந்ததுக்கும் இன்னைக்கும் எந்த அளவு மாற்றம் உருவாகிருக்கு? நிறைய மாற்றங்கள். அதாவது முதல்ல வந்து 100 கோழி வச்சு நான் சொன்னேன், இதெல்லாம் 100 கோழி வச்சுருந்தேன்னு அது மாறி நான் அதுக்கப்புறம் இனி வந்து நான் இன்னொரு இதாக யோசிக்கிறேன், வேறு பெரிய லெவலில் பண்ணலாம் அப்படின்றதில் நான் அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போகிறதுக்கு இது பண்ணிகிட்ருக்கேன். அதாவது வேலையை செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறவங்களுக்கு வழிகள் தானாக பிறக்கும். அந்த மாதிரி ஒரு இளைஞராக நம்ம என்ன தொழில் செய்கிறோமோ அதில் ஒரு ஈடுபாடோட முழு அர்ப்பணிப்போடு செஞ்சோன்னா தானாக புதிய புதிய வழிகள் பிறக்கும். அந்த மாதிரி தான் நான் அடுத்தடுத்த பாதைகளை கடந்து போயிட்டுருக்கேன். இன்னும் மேன்மேலும் நீங்கள் வந்து அதாவது கோழி வளர்ப்பு தொழிலை சிறப்பாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய குமரி பண்பலை சார்பாக உங்களை வாழ்த்தி உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக்கிறோம். நன்றி. 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 இதுவரை நாட்டுக்கோழி வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு திக்கணங்கோடு H. சுனில்குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் S. சிவகுமார்.